எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. அது ஏன் எப்ப பாரு எருமச்சாணியை மூஞ்சில அப்பிட்டே சுத்திக்கிட்டு இருக்க? நிஃப்டி இன்னைக்கு 18 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஆனா உலக பங்குச் சந்தைகள் நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கன்னா நண்பர்களே, ஆசியன் மார்க்கெட்ஸ்ல 7% 3% எகிறிட்டு இருக்கான். ஏன்? ஈரான்ல இருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்துருமா? வார் நின்றுமா? அதனால குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்லாம் பறந்துருமான்னு அவனுங்க எல்லாம் பறந்துகிட்டு இருக்கானு. ஆனா நம்மால் நல்ல எருமை சாணியா எடுத்து மூஞ்சில அப்பிக்கிட்டு ஒரு 150 பாயிண்ட் மட்டும் ப்ளஸில் காமிச்சிக்கிட்டு இப்போ 19 பாயிண்ட் நெகட்டிவ். ஸோ நல்ல நியூஸ் வராதான்னு காத்துக்கிட்டு இருந்தோம். நல்ல நியூஸ் வந்திருக்கு. ஈரான் வார் கொஞ்சம் முடிவுக்கு வந்துருமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தோடனே ஆசியன் மார்க்கெட் ஏறி இருக்கு. நம்மளுக்கு அதுக்கு 150 பாயிண்ட் மட்டும் ஏறிட்டு இப்போ 30 பாயிண்ட் நெகட்டிவ்ல இருக்காங்க. அதே மாதிரி க்ரூட் ஆயிலினுடைய விலை கீழே இறங்காதா அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். கடைசியில் க்ரூட் ஆயிலுமே சமீபத்தில் இறங்கு முகமாக லேசாக இறங்கியிருக்கு. ஸோ நல்ல தகவல்கள் வெறும் 150 பாயிண்ட் காமிச்சிட்டு கடைசிக்கு அப்படியேவாது அவன் க்ளோஸ் ஆகிருக்கலாம். ஆனாலும் அந்த 150 பாயிண்ட் எடுத்துகிட்டு இப்போ ஒரு 30 பாயிண்ட் மைனஸ்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் 3 மிக முக்கியமான ஷேர்கள், இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஷேர்களுடைய செய்தி என்ன? இந்த எல்ஐசி ஷேருக்கு அவங்க போனஸ் கொடுக்குறாங்க 1:1 அப்படின்ற நியூஸ் இருக்குது. அது போக இன்னைக்கு அதனுடைய Q4 ரிசல்ட்டும் வருது. 15 நாளாக இப்படி பிரம்மாஸ்திரம் மாதிரி 2 முக்கியமான நியூஸ்களை வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒன்றா மேலே 1200ன்னு வரணும், இல்லைன்னா கீழே ஒரு 500ன்னு வரணும். இப்படி நடுவுலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் யாருக்கு சார் பிரயோஜனம்? ஸோ இந்த 15-20 நாளாக பல ட்ரேடர்கள் போனஸ் நியூஸ் வந்துடுச்சு. இந்த ரிசல்ட் சீசன் வேறு நெருங்கி வந்துடுச்சு. ஏதாவது பெருசாக மாற்றம் வருமோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த நியூஸுக்கும் ஒரு மரியாதை இல்லை, போனஸ் நியூஸ் அப்படின்றதுக்கும். அதே மாதிரி ஏர்னிங்ஸ் ரிசல்ட் சீசனில் இன்னைக்கு ரிசல்ட் வருது. அந்த நியூஸுக்கு பெருசாக வாலட்டிலிட்டி காமிக்கல. எங்கே உனது வாலட்டிலிட்டி? இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு தான் உலக பங்கு சந்தைகள் எல்லாமே ஏறி இருந்தாலும் நம்மால் ஏற மாட்டேங்கிறான், இவன் தான் உசரை எடுக்கிறான் அப்படின்னாலும் நியூஸ் இருக்கக்கூடிய ஷேர்களாவது ஏதாவது பெரிய அளவில் மாற்றம் வரக்கூடாதா? ஒரு 10-20%. ஆனாலும் அந்த எல்ஐசி ஷேரில் வரமாட்டேங்குது. இங்கே பாருங்கள், நம்ம Q4 ரிசல்ட் சீசனுடைய பவர் பாருங்க. இந்த ஹனிவல் ஆட்டோமேஷன் அப்படின்ற ஷேர், ட்ரிவேர்னி டர்பைன் ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா Q4 ரிசல்ட் சீசனை காரணமாக வச்சுக்கிட்டு பறக்கிறானுங்க, அப்படியே பறக்கிறானுங்க. ட்ரிவேர்னி டர்பைன்லாம் 6% மேல் நோக்கி ஏறி இருக்கு. இந்த ஹனிவல் ஆட்டோமேஷன் அப்படின்ற ஷேர்லாம் 16% ஏறி இருக்கு. எல்ஐசி ஷேர் மாதிரியே தான் இந்த ஹனிவல் ஆட்டோமேஷன் நம்ம அடிக்கடி நியூஸ்களை பார்க்குறோமா? இல்லை. 3 மாதத்துக்கு ஒருக்கா குவார்டர்லி ரிசல்ட் சீசனில் நியூஸ் வருது. அதை வச்சுக்கிட்டு எப்படி பறந்துருக்கான் பாருங்க இந்த ஹனிவல் ஆட்டோமேஷன். ஆக மொத்தம் ஒரு வருஷத்தை லோவில் இருந்த இந்த ஹனிவல் ஆட்டோமேஷன் கண்ணிமிக்கும் நேரத்தில் 16% என்பது ஏறிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த ட்ரிவேர்னி டர்பைன், இதுவும் 1 இயர் லோவில் தான் இருந்தது. இதுவும் கண்ணிமிக்கும் நேரத்தில் 500 ரூபா பக்கத்துல இருந்து இப்போ 700 ரூபாய் பக்கத்தில் வந்துருச்சு. அதாங்க நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல நேரம் ஒரு ஷேருக்கு ஒரு 4 நாளைக்கு இருந்தால் கூட போதும் போல. இந்த நேரத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் வேற எங்கே நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சில்வரில் நியூஸ் இருக்குது. அதாவது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கடந்த இந்த வருஷத்தில் நல்லா ஸ்டார்டிங்லாம் நல்லா அருமையான வருமானம் பண்ணி கொடுத்துட்டான். ஆனால் கடந்த ஒரு 4 மாதங்களில் பார்க்கும் பொழுது அவனால் மிக குறிப்பிட்ட ஹையை தாண்ட முடியல. குறிப்பிட்ட ஹையிலிருந்து கீழே விழுந்துட்டான். மறுபடியும் கொஞ்சம் பிக்கப் ஆகி மேல் நோக்கி வந்தவன் அதே ஹையில் மறுபடியும் கிராஷ் ஆகிட்டான். அப்புறம் மறுபடியும் பிக்கப் ஆகி மேலே வரக்கு கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அந்த முக்கியமான ஹை போனதுக்கப்புறம் கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது. அப்போ மறுபடியும் இன்னொரு முறை கீழே விழுந்தான்னா எத்தனையோ பேர் ரொம்ப மகிழ்ச்சியாக நல்ல வேளை ஆண்டவா கோல்டு சில்வர் ப்ரைஸ் எல்லாம் இறக்கி விட்டீங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுவாங்க. ஸோ நம்ம இந்த கோல்டினுடைய விலையுமே பார்த்துட்டு வந்துடுவோம். கோல்டினுடைய விலையில் சிறிய மாற்றம் இருக்குது. அதாவது சில்வர்னால தான் அவனுடைய பழைய ஹையை 3 தடவை முயற்சித்தும் இன்னும் தாண்ட முடியல. 3வது தடவை இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவனுடைய ஒரு முக்கியமான ஹையை ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி உடச்சி தூளாக்கி புதிய உச்சம் என்பது போயிருக்கான். அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டு பிக்கப் ஆனவன் இன்னும் தன்னுடைய பழைய ஹைக்கே இன்னும் வரல. சில்வர் பழைய ஹைக்கே வந்துடுச்சு. ஆனால் கோல்டு இன்னும் பழைய ஹை என்பது வரல. ஒரு சின்ன கேப் வச்சிருக்கான். இந்த கேப்பு தான் நீ எங்களுக்கு வைக்கிற ஆப்பா. ஸோ ஒருவேளை கோல்டு தன்னுடைய பழைய ஹையை தாண்ட முடியாமல் மறுபடியும் கொஞ்சம் கீழ் நோக்கி
ஒரு 10% பக்கம் இறங்கி வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். செய்வீர்களா செய்வீர்களா? அதான் போன எலெக்ஷனில் செஞ்சிட்டீங்களேடா அப்படின்ற நிலைமை தான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டு வச்சிருக்கக்கூடிய பல்வேறு நண்பர்களுக்கு இன்றைக்கி ஒரே ஸ்டொமக் ஃபயரிங்காக இருக்கும். என்ன ஒரு காரணம்னா, நம்மளுடைய நிஃப்டி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வச்சுக்கிட்டு 150 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் பண்ணி கடைசியில் நான் ஒரு கும்பா குட்டி அப்படின்ட்டு 26 பாயிண்ட் இறங்கி கிடக்கு. இதுவே குளோபல் மார்க்கெட்ஸை போய் எடுத்து பார்த்தா 7% 3% ஏறி இருக்கு. அதனால் நீங்கள் யாராவது இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டுக்காரங்கிட்ட போய் வம்பு பண்ணிங்கன்னா அவன்லாம் வாய்க்கு வந்தபடி பேசி விட்டுருவாங்க பாவம். நண்பர்களே, அடுத்தது மிகப்பெரிய ஒரு செய்தி என்னென்னா, ஐடிசி ஷேர் அதனுடைய Q4 ரிசல்ட் அப்படின்றது வருது. அதாவது சில பேர்லாம் நினச்சிருப்பாங்க, அந்த காலத்தில் பணம் நிறையா இருக்கிறவங்க பாலும் கிணத்துக்குள்ளே கொண்டு போய் பணத்தை ஒழிச்சு வச்சிட்டோம்னா அது பாதுகாப்பாக இருக்கும், யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில தத்துவங்கள் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஐடிசி ஷேர்னுடைய மதிப்பு கடந்த 2024 ஏறுமுகமாக இல்லை, இறங்குமுகமாகவே இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வரும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டாக்லேயும் பல பேர் பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட் சீசனை காரணமாக வச்சுக்கிட்டு 16% ஏறிய பங்குகள் இருக்குது, 7% ஏறிய பங்குகள் இருக்குது. ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் இந்த ஐடிசி போன்ற ஷேர்கள்லையும் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வருமா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு பாதாள பைரவி படம் பார்த்துட்டு நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி இது பாதாளத்திலேயே தற்போதைய நிலைமையில் இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட் சீசனில் இந்த ஷேர் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான செய்தி, இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஷேர்லேயும் இன்னைக்கு ரிசல்ட் என்பது வருது. 12th எழுதின பசங்களா, உங்களுக்கெல்லாம் உங்கள் வயசுலேயே ஒரே ஒரு முறை தான் ரிசல்ட் வருது, ரொம்ப ஒரு மாதிரி ஹைப்பாக இருப்பீங்க. எங்களுக்கு டெய்லி எக்ஸாம் டெய்லி ரிசல்ட் அப்படின்ற மாதிரி இன்றைய தேதியில் ரிசல்ட் வரக்கூடிய பங்குல மிகவும் முக்கியமான ஒரு ஷேராக இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் இருக்குது. ஸோ தற்போதைக்கு இந்த ஷேரினுடைய ஏற்றம் இறக்கம் இந்த 2026 மிக அருமையாக 2 தடவை ஏறி இருக்கான். இப்போ இந்த 3வது தடவை இந்த ஷேர் ரிசல்ட் வரக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு லோ ப்ரைஸில் இருந்திருந்தால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்திருக்கும். ஏன்னா வாலட்டிலிட்டி வந்து மேலேயோ அல்லது கீழேயோ ரொம்ப பெருசாக வரும் அப்படின்ற மாதிரி ஈஸியாக நிறைய பேர் கெஸ் பண்ணுற உதவிகரமாக இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் இந்த ஷேரினுடைய எல்ஜி எலக்ட்ரானிக்ஸினுடைய விலை என்பது 1539 இருக்குது. இது எந்த ரேட்டுக்கு நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்த 1700 ஹையுக்கும் 1300க்கும் 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்த ரிசல்ட் சீசன் முடியும் பொழுது எந்த மாதிரி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆஹா நண்பர்களே, திருப்பி அடி சிங்கம் போல் எழுந்து நட அப்படின்ற மாதிரி ஐடி ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் அறிக்கை வெளியிட்டாங்க. நாங்கள் வச்சிருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்களை வச்சுட்டு எல்லா பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலையும் அவங்களுடைய பட்ஜெட்டை ரொம்ப குறைச்சிக்கலாம், நீங்கள் ஐடிகளுக்கெல்லாம் இவ்வளவு செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எங்களுடைய ப்ராடக்டை வாங்கினீங்கன்னா போதும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் செஞ்சு கொடுத்துருன்னு கண்ணா பின்னான்னு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சாங்க பெரிய பெரிய என்டர்பிரைசஸ் எல்லாம். கடைசியில் இப்போ இந்த ஹெச்சிஎல் டெக் வந்து அவங்களுடைய ஆய்வறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, 43%, அதாவது ஒரு 100 கம்பெனிகள் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாகவே அவங்களுடைய என்டர்பிரைசஸ் சொல்யூஷன்ஸை சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா, அதில் 43% வந்து ஃபெயிலியர் ஆகிற மாதிரி தான் இருக்கான். ஒன்று அவங்களுடைய டைம் ஃப்ரேமை மீட்டப் பண்ண முடியல, இன்னொன்று இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, அதை வச்சு எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ அதெல்லாம் முடியாது. கடைசியில் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிகள், சர்வீஸ் செய்யக்கூடிய சாஃப்ட்வேர் கம்பெனிகள் இல்லாமல் எந்த ஒரு பெரிய என்டர்பிரைஸ் சொல்யூஷன் மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாது. வேணால் நம்ம மூஞ்சி மாற்றி ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம், இல்லை நம்ம குழந்தைங்க ஆடுற டான்ஸுக்கு ஏதாவது மியூசிக் வேணும்னா போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை சொல்லி ஏதாவது ஒரு மியூசிக் வர்ற மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த ஃப்ளவர் வர்ற மாதிரி, அம்பு விடுற மாதிரி,
ஹார்ட் விடுற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வேணால் ஏதாவது ஒரு பண்ணிக்கலாமே ஒழிஞ்சு ஒரு சீரியஸாக ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜடு என்டர்பிரைஸ் சொல்யூஷன் வேணும்னா எங்களை மாதிரி கம்பெனிகளுக்கு நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு இவங்க சொல்லாமல் சொல்கிறாங்களோ. இப்படித்தானுங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிகள்லாம் சொல்கிறாங்க. எல்லா கம்பெனியில் எங்ககிட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாகவே நாங்கள் சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம், இனி சர்வீஸ் கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னாங்க. இப்போ இந்த சர்வீஸ் கம்பெனியை போய் ஆராய்ச்சி செஞ்சு கிட்டத்தட்ட அது சின்ன கம்பெனிகிட்டையெல்லாம் இந்த ஆராய்ச்சி பண்ணல, 467 மிக முக்கியமான சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட போய் தான் இவங்க டேட்டா கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேலாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகள், முக்கியமான ஐடி கம்பெனிகள், இந்த HCL டெக் அப்படின்ற வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் மலருமா? தன்னுடைய பழைய 1100 ரூபாயில் இருக்கக்கூடிய இந்த விலைகள்லாம் மறுபடியும் மேல் நோக்கி 1700 வருமா? இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிகளை இதே மாதிரி ஏதாவது ஒரு லாபிங்காக கூட இருக்கலாம், அவனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி மறுபடியும் இந்த ஐடி கம்பெனிகளை கீழே இறக்க போகிறாங்களா மேலே ஏற்ற போகிறாங்களான்னு தெரில. பட் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுண்டு. டிசிஎஸும் அதே மாதிரி தான், அதுவும் தன்னுடைய உச்சமெல்லாம் 4000க்கு மேலே இருக்குது, இப்போ 2000 இருக்குது. ஸோ இதனுடைய பழைய லோவெல்லாம் 1000க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த ஷேர்கள்லாம் வந்து பெரிய அளவில் போர்ட்ஃபோலியோவை மல்டிப்ளையர் பண்ணி விடுமா அல்லது இன்னுமே கீழே 50% இறக்கி விடுமா? நீங்கள் அதை பற்றி பேசுகிற வரைக்கும் பேசிக்கிட்டு இருங்க, நான் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோஃபோர்ஜ் ஷேர் என்ன பண்ணியிருக்குன்னா ஆல்மோஸ்ட் 40% தன்னுடைய லோலிருந்து ஏறிடுச்சு. ஆனால் நம்மளுக்கெல்லாம் என்ன தேவை? கண்ணு முன்னாடி 3 பேர் அந்த மும்மூர்த்திக்கு தான் நிற்கிறாங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோலாம் ஏறணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அவங்களுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன கம்பெனிகள், அவங்களுக்கு அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் எகிரிட்டான். ஸோ ஆளினால் இறங்கியடி டேட்டா வச்சுக்கிட்டு நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி HCL டெக் செக்டரினுடைய ஆய்வறிக்கை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்பி இறங்கியிருக்கக்கூடிய என்டர்பிரைஸ் கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து ரொம்பவுமே ப்ரெஷராக இருக்குது. இப்போ கோபால் கடைசியில் போட்ட பணம் எல்லாமே கும்பாயிடுமா கோபால்? என்பதில் இந்த சமயத்தில் கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்ற ஷேரில் ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். அதாவது இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் 537 கோடி லாஸ் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. ஏன், எதனால் அப்படி ஒரு லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதர் இன்கமில் 716 கோடி நஷ்டமாயிடுச்சு. அடப்பா, 4-5 வருஷமாக நாங்கள் பார்க்குறோம், உனக்கு இப்படி ஒரு லாஸ் வந்ததே இல்லையேப்பா அப்படின்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பட்டர்ஃப்ளை காந்திமதி அந்த ஷேரை போய் இவங்க ஒரு சமயத்தில் அக்வஷன் பண்ணியிருந்தாங்க 75%. இப்போ இவங்க தான் ஷேர் ஹோல்டர். இப்படி இவங்க அக்வஷன் பண்ணும்பொழுது ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டு நாங்கள் விலை அதிகமாக கொடுத்துட்டோம், ரொம்ப பழசு காந்திமதி. அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் அதுக்கு அதிகமான ஃபியூச்சரை கால்குலேட் பண்ணி அதிகமான நாங்கள் விலை கொடுத்துட்டோம். கடைசியில் இப்போ போய் நாங்கள் வேல்யூவேஷன் பண்ணி பார்த்தா நாங்கள் அதிகமாக விலை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுடைய அக்கௌண்டிங் இம்பேர்மெண்ட் சார்ஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், அக்கௌண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி அதர் லாஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சு கடைசியில் லாபத்திலேயே இருந்து கொண்டிருந்த ஷேர் இவங்களுடைய சமீபத்திய ரிசல்ட்ஸில் வந்து 537 கோடி லாஸ் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இதுதான் இந்த ஷேர் இப்படி லாபத்திலேயே இருந்து இந்த குவார்ட்டரில் நஷ்டம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு உண்டான காரணம். நண்பர்களே, இன்னொரு பெரிய நியூஸ் என்னன்னா, இந்த HDFC AMC என்பது அவங்களுடைய டிவிடெண்ட் பர்பஸ்க்கு உண்டான ரெக்கார்ட் டேட் என்பது ஜூன் 5 அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இந்த HDFC AMC தற்போது வரைக்கும் இந்த வருஷத்தில் எவ்வளவு முறை இறங்கி ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் இறங்கி ஏறி இருக்கா. பல்வேறு பங்குகள் 2-3 முறை இறங்கி ஏறி இருக்கு. ஆனால் இந்த HDFC AMC பொறுத்த வரைக்கும் ஒரு முறை ஆல்மோஸ்ட் 3000லிருந்து 2200 வரைக்கும் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ஏற்றம். இந்த நேரத்தில் இவங்களுடைய டிவிடெண்டுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் என்ன அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சில பேர் மியூச்சுவல் ஃபண்டுகளை வாங்கி சம்பாதிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. சில பேர் அந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் நடத்துகிற ஷேர்களையே வாங்கி சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் நடத்தக்கூடிய ஃபண்டுகள் பெரிதும் ஏறிட்டு அப்புறம் கடந்த 2-3 வருஷமாக கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஆனால் அந்த ஃபண்டுகளை நடத்தக்கூடிய இந்த ஷேர்கள் மட்டும் பெரிய அளவில் கெயின் ஆகிருக்கிறது அப்படின்றது இந்த ஷேர் வச்சிருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் சந்தோஷமான செய்தி. நண்பர்களே, இந்த JSW சிமெண்ட் அப்படின்ற ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப நாளாக கீழே இறங்கியே கிடக்கக்கூடிய ஷேர். இப்போ தான் சமீபத்தில் இந்த 2026 கொஞ்சம் வாலட்டிலிட்டி அப்படின்றது வந்திருக்கக்கூடிய ஷேர். சமீபத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இருந்தால்
அப்புறம் இன்னைக்கு ஓரளவுக்கு மேல் நோக்கி ஏறிட்டா. என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டிவிடெண்டினுடைய தகவல். அந்த தகவல் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 50 பைசா நாங்கள் டிவிடெண்ட் கொடுக்குறோம். ஸோ இதில் ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு வேணால் நல்ல ஒரு அருமையாக 2 என்ட்ரி 3 என்ட்ரி அப்படின்ற மாதிரி கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டிசம்பர் மாதம் ஒரு லோ வந்திருக்கு, அந்த லோ மறுபடியும் கீழே விழுங்கும்போது மறுபடியும் ஏறுவானோ அப்படின்ற மாதிரி நினச்சி பார்த்துருப்பாங்க. அது மாதிரி ஒரு இடம் ஏறி இருப்பான். மறுபடியும் அதே லோ வந்து விழுந்தப்போ ஒரு வேளை ஏறுவானோ அப்படின்னு நினச்சி பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி ஏப்ரல் மாதத்துலேருந்து ஏறி இருக்கான். அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டாக் மூவ்மெண்ட் காமிச்சிக்கிட்டு இருந்தால் கூட வாழ்க்கை ஓட்டிடலாங்க. ஆனால் இவன் ஆகாது. நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்தீங்கல்ல, உலகமே அங்கே செலுப்பாக பச்சை கலரில் ஆடிக்கிட்டு இருக்கு. இவன் என்னடான்னா, நான் ரொம்ப சிகப்பு, அவங்க வேணால் பச்சையாக இருந்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி 14 பாயிண்ட் இறங்கி வச்சிருக்கு. உன்னை வச்சு நாங்கள் எப்படி எப்போ சம்பாரிச்சு கடவுளே அப்படின்ற ஒரு மனநிலை தான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயான்னு எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.